குழுமிருக்கும் அனைத்து தலைவர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் வன்மையாக கண்டிருக்கின்றோம் அந்த கோர செயலை. அந்த உயிர் நீத்த 26 ஆத்மாக்கள் சாந்தி அடைய அனைவரும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தும்படி கேட்டுக் கொள்கின்றேன். சுற்றுலா தலத்திலே நடைபெற்ற தீவிரவாத செயலால் உயிரிழந்த 26 அப்பாவி இந்தியர்களுக்கு அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜம்மு காஷ்மீர் பகல்காம் உயிர் தியாகம் செய்த 26 இந்தியர்களின் ஆத்மா சாந்தி அடைய அஞ்சலி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ராயல் ஃப்ரெண்ட்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய தலைவர் ஸ்ரீ நவீன்குமார் என்னும் பிரபு அவர்கள் அதிலே நிகழ்விலே கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்கின்றேன். மலர்தூவிட்டு 2 நிமிடம் அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தும்படி கேட்டுக் கொள்கின்றேன். மிதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்திற்கு முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்ட உலக மாமேதை என்று போற்றப்பட்டு வரும் சிறந்த எழுத்தாளர், சிந்தனையாளர், பேச்சாளர், பொருளாதார நிபுணர், சட்ட வல்லுநர், சமூக போராளி, சரித்திர நாயகன், பெண்களின் பாதுகாவலன், தொழிலாளர்கள் முன்னோடி, இந்திய அரசமைப்பு சட்டப்பிதா, கண்கண்ட தெய்வம் பாரத ரத்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் 134வது ஆண்டு பிறந்த தின விழாவை கோலார் தங்கவயல் மாரியப்பம் பகுதியிலே 10வது வார்டிலே வீட்டிற்கும் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் மூலமாக இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது.
பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் அவருக்கு ஊக்கம் அளித்தார். கல்வியினால் மாத்திரமே நீ இதற்கு தீர்வு காண முடியும், அதனால் நன்றாக படி என்று அவர் உற்சாகப்படுத்தினார். அதனால் அண்ணல் அம்பேத்கர் உலகத்திலே அதிகமான படித்த நபர். BA, MA, MSc, PhD, DSc, LLD, D.Litt, Bharat Law. ஒரு மனிதன் எவ்வளவு புக்க படிப்போம்? சுமார் 60,000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை படித்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். 50,000 புத்தகத்தை சேமித்து வைத்து இன்று டெல்லியிலே ராஜ்கர் ஆசிய நாடுகளிலே ஒரு மிகப்பெரிய நூலகம், லைப்ரரியாக இருக்கின்றது. 55 புத்தகங்களை எழுதியவர். அவர் எழுதிய The Problem of Rupee, Its Origin and Solution என்ற புத்தகம் இன்று இந்த நாட்டின் ரிசர்வ் பேங்க், அதை வைத்து தான் இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் இயங்கி இருக்குது. இப்படி எண்ணற்ற புத்தகங்களை அவர் அர்ப்பணித்துள்ளார். மரண தருவாயில் இருக்கும் போது கடைசியாக அவர் கொடுத்த பதிவு த புத்தா அண்ட் இஸ் தம்மா. அப்படி அவரின் பாத சுவடிகளை பின்பற்றி வரும் தங்கவேலின் தங்க மகன் நமது நூலாசிரியர் மிஸ்டர் A. தனகுமார் BA அவர்கள் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை அவர் அண்ணலின் அர்ப்பணிப்பை இந்த சமுதாயத்திற்கு அளித்துள்ளார். இன்று கூட தலைவர் புத்தகத்தை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறினேன்.